பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. என்ன மச்சான், ஹை ஸ்பீட்ல வந்திருப்ப போல இருக்கு. நீ விட்ட மிதியில அவன் பறந்துட்டான். இங்க என்ன தாண்டா நடக்குது? வழக்கமா டெண்டருக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்துருவேன். இந்த பொறுப்பை எல்லாம் என்கிட்ட தானே கொடுப்பேன். நம்ம கம்பெனிக்கு அகைன்ஸ்டா யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டான். அதுவும் இனியா கிட்ட நான் சொல்லிதான் எப்பவுமே 2 கொட்டேஷன் ரெடி பண்றது. ஒன்னு அவகிட்ட இருக்கும், ஒன்னு என்கிட்ட இருக்கும். ஏதோ என் வழியாதான் லீக் ஆகுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சடனா 2 கொட்டேஷன் கொடுக்காம நீ ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்க. இதுக்குதான் எப்பவும் பிஸியா இருந்திருக்க நீ. ஆனா எங்க 2 பேருக்கும் கூட தெரியாம இந்த வேலை எதுக்கு நீ பாக்கணும்? டேய் சும்மாடா, நம்ம களத்துல இறங்கி ரொம்ப நாள் ஆச்சுலாம். எப்போ நீயே ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பிளான போட்டு நான் ஒரு பிளான் போட்டான். எவ்வளவு அமௌண்ட் டிஃபரெண்ட்ல நான் இந்த ப்ராஜெக்ட் தூக்க போறேன். இல்ல நான் போடுற இந்த பிளான்னால ஆப்போசிட் கம்பெனிக்கு போக போகுதான் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. டச் விட்டுற கூடாதுலாம். எது உனக்கு டச் விட்டுருமா? தயவு செஞ்சு உனக்கு டச் விட்டுறேன்னு மட்டும் சொல்லாத. நான் கோட் பண்ண அமௌண்ட்ல இருந்து 1 கோடியே ₹1 வித்தியாசத்துல நீ ரெடி பண்ணிருக்க. ஜேமார் கன்ஸ்ட்ரக்ஷன் 1 கோடி வித்தியாசத்துல அவங்க கோட் பண்ணிருக்காங்க. அது எப்படிடா அவனை விட ₹1 வித்தியாசத்துல நீ இந்த ப்ராஜெக்ட் தட்டி தூக்குவ? சும்மா லக்ல கிடைச்சதுதான். இப்பவாது சொல்ல அன்பு, இந்த ப்ராஜெக்டுக்கும் இதுல நீ இறங்கி இருக்கனா இதுல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. அதை எங்க கிட்ட இருந்து எதுக்கு மறைக்க நினைக்கிறேன்? அவன் உன் மேல கைய வச்சிருக்கான். போத்த எனக்கே அவ்வளவு பத்திக்கிட்டு வந்து விட்டுறான். எவ்வளவு நேரம் புலம்புவ? இங்க பாரு அன்பு, இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்னடா சொல்லணும்? வழக்கமா எந்த ப்ராஜெக்டுக்கு நீ இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆக மாட்டேன். இவ்வளவு இறங்கி அடிச்சிருக்க. நாங்க 2 பேரும் என்னன்னா வந்த தகவல் தான் உண்மை. டெண்டர் டேட்டை தான் மாத்தி வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீ என்னன்னா அதுக்கு முந்தின நாளே டெண்டர் நோட்டீஸ் எல்லாம் வாங்கி பார்ட்டிசிபேட் பண்ண போறோன்னு டெபாசிட் வேற பண்ணிருக்க. ஆமா, நல்ல கிக்கா இருக்கலாம். கிக்குன்னு மட்டும் சொல்லாத மச்சான். வழக்கமா டெண்டர் நோட்டீஸ் நான் தான் வாங்கிட்டு வருவேன். பார்ட்டிசிபேட் பண்ண போறோம்னா அதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நான் தான் முடிப்பேன். இந்த தடவை யாருக்குமே தெரியாம நீ இறங்கிருக்க. அதுவும் ₹1 வித்தியாசத்துல இந்த ப்ராஜெக்ட நீ தூக்கி இருக்கணும். இதுக்காக நீ எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருப்ப. ஆப்போசிட் கம்பெனில உள்ளவங்களை எவ்வளவு ரீட் பண்ணிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்லாம், அதனாலதான் நான் இறங்கலான்னு பார்த்தேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் சந்தோஷமா ஒரு நியூஸ் கொடுக்கலாம் பாத்தியா? இல்ல இதுல வேற என்னமோ இருக்கு. வேற உன் தலைதான் இருக்கு மச்சான். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் தான் சொன்னேன்லாம், ஒரு கம்பெனி கூட நான் சவால் விட்டுருந்தேன். இந்த ப்ராஜெக்ட் நான் தட்டி தூக்குறேன் அப்படின்னு. என் வாழ்க்கையில நான் சாதிச்ச முதல் வெற்றி இதுதான் சொல்லலாம். சோ இன்னைக்கு நம்ம கம்பெனில எல்லாருக்கும் ட்ரீட்டா? அம்மா, ட்ரீட் குடுக்குற அளவுக்கு நீ அப்படி என்ன சாதிச்சிட்ட? இனியா நான் தான் சொல்றேன்லாம், நான் சவால்ல ஜெயிச்சிட்டேன். நான் சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கம்பெனில உள்ள எல்லாரையும் வெளியே கூட்டு போமா? நைட் டின்னர் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணலாம். மச்சான், அவனை மட்டும் இல்லடா, ஓங்கி உனக்கு ஒரு மிதி விட்டேன்னு வச்சுக்கோ. ஒழுங்கு மரியாதையே என்ன ஏதுன்னு சொல்லு. ஏண்டா டைம், நான் களத்துல இறங்குனா ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கணுமா? சாம், நான் உண்மையாவே சொல்றேன், இவன் என்னமோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான். டேய் அதெல்லாம் இல்ல. என்ன சார், உங்க மேலே ஒருத்தன் கை வச்சுட்டான். கை வச்சிருந்தா கூட பரவாயில்ல, இத்தனை பேர் மத்தியில அவன் காலால என்ன எட்டி மிதிச்சுட்டான்ல. இது எனக்கு ஏற்பட்ட பெரிய அவமானம். எனக்கு புரியுது, ஒரு சின்ன பையன் உங்களை எட்டி மிதிச்சது உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். வருத்தமா? எனக்கு வர்ற கோபத்துக்கு அவன் அங்கே ஆட்டா இருக்க மாதிரி அறுத்து போட்டிருப்பேன். ஆட்டா இருக்க மாதிரியா? அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. யாரா இருந்தா எனக்கு என்ன? அது என்னோட பையன். என்ன உங்க பையனா? ஆமா, அவன் தான் என் பையன். அவன் ஃப்ரெண்டு சட்டையை நீங்க புடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அவனுக்கு கோவம் வராதா? அவனுக்கு ஒண்ணுன்னா அவன் அப்ப என்னே எதுக்கு அவன் ரெடியா இருப்பான். அப்படிப்பட்டவன் அவன் நண்பன் மேல நீங்க கை வச்சா பாத்துட்டு சும்மா இருந்துருவானா? ஏதோ கோவத்துல பண்ணிட்டான். நமக்குள்ள எவ்வளவு டீலிங் எல்லாம் இருந்திருக்கு. உங்களுக்கும் கம்பெனி விஷயத்துல நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். என் பையன் எனக்கு ரொம்பவே முக்கியம். அதனால இந்த விஷயத்தை எல்லாம் மனசுக்குள்ள போட்டு குழப்பாம அப்படியே விட்டுருங்க. ஓ, உங்க பையனா? சரி சரி சரி. ஆமா, அப்ப நீங்க என்னடானா அவன் ரெடி பண்ணிருக்க கொட்டேஷனை திருடி என்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்க. அவன் என்னடானா அவன் ஃப்ரெண்டுக்காக உயிரையே கொடுக்குற மாதிரி இருக்கான். அவனை விட நீங்க போட்டி போட்டுட்டு நிக்கிறீங்களே, அவன் என் பையனுக்காக உயிரையே கொடுப்பான். எனக்கு எதிரி குடும்பம்னாலே அந்த விஆர் குடும்பம் தான். என் கிட்ட மோதி இவ்வளவு நாள் நான் விட்டு வச்சிருக்கேன்னா அது அந்த விஆர் குடும்பத்தை மட்டும் தான். என் பகையாளி வீட்லயே நான் உறவு வச்சிருக்க மாதிரி என் நிலைமை இருக்கு. நீங்க நினைக்கலாம் அந்த குடும்பம் அங்க எதிரி குடும்பம்னு சொல்றீங்க, ஆனா உங்க பையனை அந்த வீட்டு கம்பெனிக்கே வேலை பார்க்க வைக்கிறீங்க அப்படின்னு. எனக்கும் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் தான். ஆனா என் பையன் என்கிட்ட இருக்கிறத விட அவன் கூட இருக்கிறதா அவனுக்கு சேஃப். புரியலையே தம்பி, எனக்கு பிசினஸ்ல நிறைய எதிரிங்க உண்டு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். நான் எப்போ என் பிசினஸ்ல பிஸியா தான் இருப்பேன். எனக்கு எதிரா யாராவது எழும்புறாங்கன்னா அட்டாக் பண்ண பாக்குறது என் பையனை தான்.
என் பையன் அன்பு கூட இருக்கானா அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அது அன்பை தாண்டி தான் அவனுக்கு போகும். அதனால்தான் நான் நினைச்சிருந்தா எப்பவோ என் பையனை அன்புகிட்ட இருந்து பிரிச்சிருக்கலாம். என் பகையாளி வீட்டு பையனாவே இருந்தாலும் அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பார்த்து நானே பல தடவை பிரமிச்சு போய் நின்றுருக்கேன். இவனுக்கு ஒண்ணு நான் அவனும், அவனுக்கு ஒண்ணு நான் இவனும். பா, ஆனா அவன் மட்டும் என் பகையாளி வீட்டு பையனா இல்லாம இருந்திருந்தா அந்த கம்பெனி வளர்றதுக்கு நானே உதவி பண்ணிருப்பேன். ஆனா அந்த குடும்பத்தை வேரோட அழிக்கிறதா என்னோட முதல் நோக்கமே. ஓ அப்படிங்களா, சரி சார், புரியுது புரியுது. சரி ஓகே தம்பி, உங்க கம்பெனி விஷயத்துல எத்தனையோ கொட்டேஷன் நானே என் பையன் எடுத்து கொடுத்துருக்கேன். இது அன்புக்கு தெரிஞ்சதுனால இனிமே எப்பவும் சாம் கொட்டேஷன் நம்பி நம்மளால இருக்க முடியாது. அந்த கம்பெனி தரமட்டாக்கணும்னா அதுக்கு வேற ஏதாவது தான் வழி தேடணும். புரியுது புரியுது. சரிப்பா, நான் நல்லா யோசிச்சு வேற ஏதாவது பிளான் போடுறேன். அப்புறம் என் பையன் வேற என்ன இங்க பார்த்தானா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். நான் கிளம்புறேன். சரிங்க சார், கிளம்புங்க. என்ன சார் அந்த ஆள் சொல்லிட்டு போற மாதிரி அவர் பையனை மன்னிக்க போறீங்களா என்ன? அந்த ஆளுக்கு வேணா அந்த அன்பு ஃபேமிலி எதிரியா இருக்கலாம். ஆனா எனக்கு அன்பை பொறுத்த வரைக்கும் என் கம்பெனி எதிரி தான். விளையாடி தான் ஜெயிக்கணும் அன்புகிட்ட. ஆனா அவன் ஃப்ரெண்ட் இருக்கானே, அதான் இந்த ஆளோட பையன். அவனை உயிரோட விட்டு வச்சனா இன்னைக்கு நடந்த அவமானத்துக்கு காலம் முழுக்க என் பொண்டாட்டியே என்ன மதிக்க மாட்டான். ஆனா அவர்தான் டெண்டர் விஷயத்துல கொட்டேஷன்லாம் உங்க பையன்ட்ட இருந்து எடுத்து கொடுத்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்களே. அந்த ஆள் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நானா சுயமா ஒரு பிளான போட்டு அதான் அந்த அன்பு சொன்னானே நேர்மையா ஜெயிக்கணும் அப்படின்னு நானே இந்த டெண்டர் அடிச்சிருப்பேன். இந்த ஆள் பேச்ச நம்பி இந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போனது பத்தாதுன்னு நானா அவமானத்தையும் தேடிக்கிட்டேன். இதுக்கு பழி தீர்த்துக்க வேண்டாம். சரி மச்சான், நீ கொஞ்ச நேரம் இப்படி முறைச்சிட்டே நில்லு. நான் இப்ப வந்துடுறேன். இப்ப வந்துடுறேனா எங்கடா போறேன்? இப்ப வந்துடுறேன்டா. அதான் இப்ப வந்துடுறேனா எங்க போறேன்னு சொல்லு. இந்த இயற்கை அழைக்குதுடா, போயிட்டு வரேன். கருமம். ஏண்டா இப்பெல்லாம் உனக்கு நேரங்காலம் இல்லாம அழைச்சிட்டு இருக்கு. நீ கார்ல போய் உட்காருடா, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு இருக்கு. டேய் போய் உட்காரு, வந்துடுறேன். உனக்கு என்ன அழைக்குதுன்னு நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்டா. கண்டுபிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ கிளம்ப, நான் வந்துடுறேன். என்னங்க இந்த பக்கம் ஈ வரட்டிட்டு இருக்கீங்களா? டேய், ஒரு நிமிஷம். நீங்க பேச வேண்டியதெல்லாம் நேத்துக்கே பேசி முடிச்சிட்டீங்க அங்கிள். இது ஏன் ரவுண்ட், நான் தானே பேசி ஆகணும். என்னடா ஜெயிச்சுட்டோங்கிற திமிர்ல ஆடிட்டு இருக்கியா? ஆமா, அப்புறம் இருக்காதா? என்னென்ன பிளான் போட்டீங்க? நான் கரெக்ட் டைமுக்குள்ள டெண்டர் நோட்டீஸ் வாங்கிடக்கூடாது, நான் டெபாசிட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக பயந்து போய் டேட் எல்லாம் மாத்தி வச்சுட்டாங்கன்னு எங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்தீங்களே. அப்பனா நான் ஜெயிச்ச விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம். மிஸ்டர் அரசு எனக்கு பயந்து போய் டெண்டர் டேட்டை மாத்தி வச்சுட்டாங்கன்னு போய் சொல்லியிருக்காரு. ஏன் கம்பெனில ஏன் சாம் ரெடி பண்ண கொட்டேஷனா ஆப்போசிட் கம்பெனிக்கு கொடுத்து ஆப்போசிட் கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அச்சோ, இருந்தாலும் ₹1 வித்தியாசத்துல கீழே விழுந்து மீசையில மண் ஒட்டிடுச்சு அங்கிள். அன்பு, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. அட, அத நீங்க என்கிட்ட சவால் விடுறதுக்கு முன்ன என்ன சொன்னீங்க? 26 வயசு பையன், என்னை விட அனுபவமும் வயசும் அதிகம் உங்களுக்கு. நான் உங்ககிட்ட தோத்து போயிருவேன் சவால் விட்டீங்க எல்லாம். ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், அதுவும் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா. எப்படி ₹1 வித்தியாசத்துல 27,99,99,999 ஒரே ₹1 வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டேன். எப்படி அங்கிள் என்னோட பிளான்? என்னடா வெறுப்பேத்திட்டு போலான்னு வந்திருக்கியா? இப்ப நான் தோத்துட்டேனா நீங்க பக்கம் பக்கமா வந்து பஞ்ச் டைலாக் பேசிருப்பீங்களா? அதே மாதிரி ஜெயிச்சவங்க பேசினாலும் கேட்டுதானே ஆகணும். பட் நான் ஜெயிச்சுட்டேங்கிறதுக்காக ஆணவத்துல ஆடுறதுக்காக வரல அங்கிள். நான் உங்ககிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னடா உளர்ற? இதே மாதிரி கம்பெனி விஷயத்துல எனக்கு எதிரியாவே நீங்க இருங்க. அப்பதான் என்னால இன்னமும் வளர முடியும். என் மூளையும் ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா ஒர்க் ஆகும். டேய், நான் தான் சொல்றேன்ல, ஜெயிச்சுட்டோங்கிற திமிர்ல ஆடாத. இன்னமும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. பாத்துரலாம். அடுத்த டெண்டர்ல பாக்கலாம்டா. அப்புறம் அன்பு, அடுத்த டெண்டர் நடக்கும்போது உன்னோட கொட்டேஷன்லாம் நான் எதிர்பார்க்க போறது இல்ல. ஆனா தோத்துட்டு மண்ணக்க வீட்டு போக பத்தியா, உன்னை ஆறுதல் படுத்தி தேத்தி கூட்டு போறதுக்கு உன் பொண்டாட்டி, அதான் உன் ஆசை காதலி இருக்கா, அவளை மறக்காம கூட்டு வந்துரு. கூடவே உன் நண்பனே கூட்டு வந்துரு. ஆனா அங்கிள், நீங்க தயவு செஞ்சு என் ஃப்ரெண்ட கூட்டு வந்துடாதுங்க. ஏன்னா அவன் தேடிட்டு இருக்க அந்த வில்லனே நீங்க தான் தெரியும் போது, ஐயோ அவ்வளோத்துக்கு என்ன, இங்க மட்டும் நீங்களா நானே பேசிட்டு நிக்கதான் என் நண்பன் பாத்துட்டான்னு வைங்க. நேத்துக்கு நீங்க என் கூட தனியா பேசிட்டு இருந்ததை பார்த்து
என் பொண்டாட்டிக்கே டவுட் வந்துட்டு சாரி என் காதலி பொண்டாட்டி எல்லாம் ஒண்ணுதானே. அப்புறம் இன்னைக்கு சாம் பார்த்தானா சாமுக்கு சந்தேகம் வந்துடும். சோ அங்கிள் மறந்துடாதுங்க, டெண்டர் நடக்கிற இடத்துக்கு தோத்து போய் நிக்கும் போது ஆறுதலுக்கு உங்க பையனை கூட்டு வந்துடாதுங்க. உங்களுக்கு பிசினஸ்ல மட்டும் இல்ல வீட்லயும் எதிரியா வந்து நிப்பான். பட்டா உள்ள வந்தா பவரடி அண்ணன் யாரு? ஒரு நிமிஷம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. சந்தோஷம்? ஏண்டா நீ சந்தோஷமா இல்ல? நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏண்டாடா எத்தனையோ ப்ராஜெக்ட் நம்ம ஜெயிச்சிருக்கோம், டெண்டர்லாம் எத்தனையோ ப்ராஜெக்ட் நம்ம அடிச்சு தூக்கி இருக்கோம். இது என்ன புதுசா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்க? அது அப்படிதான் மச்சான், உனக்கெல்லாம் புரியாது. எங்களுக்கு புரியாதா இல்ல புரிய கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? எனக்கு குல்ஃபி இல்ல இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்க, ஆனா எனக்கும் சாம்க்கும் இத பத்தி எதுவுமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கலாம். அத பத்தி சொன்னேன். ஏய் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால என் கேள்வி கேட்டு கேட்டு என்ன டென்ஷன் ஆக்காதான். அப்புறம் இனியா இன்னைக்கு நம்ம கம்பெனில இருக்க எல்லாரையும் நம்ம நைட் டின்னர் கூட்டு போறோம். சோ கேர்ள்ஸ் எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிரு. ஏன்னா வீட்ல எல்லா பொண்ணுங்களும் முன்னமே சொல்லணும்ல. கூட்டு போறதெல்லாம் சரிதான் பிள்ளை, நீ நைட் ஷிஃப்ட் உள்ளவங்கள கூட்டு போகல, டே டைம் ஒர்க் பண்றவங்கள தான் கூட்டு போறேன். ஆமா பத்தியா, அப்போ ஒண்ணு பண்ணலாம். இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் ஸ்டாஃப் எல்லாம் வந்ததும் அவங்கள கூட்டு நம்ம இன்னைக்கு டின்னர் போலாம். நாளைக்கு லஞ்ச் டைம்ல டே டைம் ஒர்க் பண்றாங்கல்ல அவங்கள கூட்டு போலாம். அதான் கரெக்டா இருக்கும். என்ன மண்ணாங்கட்டியோ பண்ணி தோல சொல்லவா போறேன். ஏய் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல உங்க 2 பேர்கிட்டயும், ஒரு கம்பெனி ஓனர் கிட்ட நான் சவால் விட்டுருந்தேன், இந்த டெண்டரை அடிச்சு தூக்க போறேன் அப்படின்னு. அதே மாதிரி நான் 1 ரூபாய் வித்தியாசத்துல தூக்கிட்டேன். ஆமா ஏன் சந்தோஷம் தானே உங்களோட சந்தோஷமும். நான் சந்தோஷமா இருக்கும்போது நீங்க 2 பேரும் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? எங்க 2 பேர்கிட்ட என்ன நீ என்னமோ மறைக்கிற? நீ இப்படிதான் வயசான பாட்டி மாதிரி பேசிட்டே இருப்ப. அப்புறம் இனியா ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், உன்கிட்ட இந்த மச்சான் நீயும் கேட்டுக்கோ. கொஞ்ச நாளைக்கு நீ சும்மா கம்பெனிக்கு வந்துட்டு போனா போதும். புரியல? ஐ மீன் எனக்கு கொஞ்சம் டச் விட்ட மாதிரி இருக்கா. சோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிளான் போடுற விஷயத்துல எல்லாம் நீ தலை போட வேண்டாம். ஏன்டா புரியல? இல்ல மச்சான், நீ இந்த கொட்டேஷன் ரெடி பண்றது அப்புறம் சைட் பக்கம் போறது இதெல்லாம் வேண்டாம். ஏன் என்ன மச்சான், இந்த கொட்டேஷன் உன்கிட்ட இருக்கும்போது தான் அது வேற கம்பெனிக்கு லீக் ஆகுது. சோ கொஞ்ச நாளைக்கு நீ இதுலயும் தலை போடாம இரான் அன்பு. அதான்டா உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறேன், கொஞ்ச நாள் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அன்பு நீ என்ன பேசிட்டு இருக்க? யார்கிட்டடா பேசுற நீ? ஏன் நண்பன் கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். என்ன இனியா எப்பெல்லாம் சாம் கிட்ட கொட்டேஷன் ஃபைல் மாட்டுதோ அப்பதான் எதிரி வீட்டு ஆடு நம்ம கம்பெனியை மேயறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, சாம் கிட்ட இருந்து தான் நம்ம ரெடி பண்ற கொட்டேஷன் ஆப்போசிட் கம்பெனிக்கு போகுது. சார் நீங்க பேசுறதுல 2 அர்த்தம் வருது. ஏஞ்சல் அப்படியெல்லாம் இல்ல, அவன் சொல்றது கரெக்ட் தானே. என்கிட்ட எப்பெல்லாம் ஃபைல் இருக்கோ அப்பதான் வெளியே போகுது. சீக்ரெட் யார்கிட்ட இருந்து வெளியே போகுதோ அவங்க தானே அதுக்கெல்லாம் காரணம். டேய் மச்சான், நான் பேசுனது ஏதாவது உனக்கு வருத்தமா இருக்கா என்ன? சேச்சா அப்படியெல்லாம் இல்ல அன்பு, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் வெளியே போறேன். வீட்டுக்கு போயிட்டு நீ எப்போ டின்னர் எப்போ சொன்னா நைட்டு தானே, நான் அப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு மச்சான். சரிடா. சாம் டேய், அறிவு கெட்டவனுக்கு என்ன பேசணும்னே தெரியாது. சாம் என்ன நீயா ஏதாவது சொல்லணுமா என்ன? அவன் ஏதோ பைத்தியத்துல உளறிட்டு இருக்கான். அவன் பேச்செல்லாம் நீ காது கொடுத்து கேட்டு டென்ஷன் ஆகாத. இல்லம்மா, என்ன இருந்தாலும் அவன் சொன்னது கரெக்ட் தானே. எப்பெல்லாம் கொட்டேஷன் என்கிட்ட இருக்கோ அப்பதான் ஆப்போசிட் கம்பெனிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க அமௌண்ட் தெரிய வருது. யோசிச்சு பாருமா, நான் 29 கோட் பண்ணிருந்தேன், ஆனா ஆப்போசிட் கம்பெனி 28 கோட் பண்ணிருக்காங்க. இப்பவும் கொட்டேஷன் என்கிட்ட இருந்து லீக் ஆயிருக்கு. ஒருவேளை என்கிட்ட இந்த கொட்டேஷன் அவன் டாக்குமெண்ட்ல கொடுத்திருந்தானா, இனியும் அவன் யார்கிட்டயோ சவால் விட்டுருக்கான். அவனை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் போராடிட்டு இருந்தேன். ஆனா அவனுக்கு பிரச்சனையே என் மூலமா தான் போகிறதுக்கு இருந்திருக்கு. எப்படியோ அவன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவனே களத்துல இறங்கி ஜெயிச்சிட்டான். எனக்கு சந்தோஷம் தாமா. அவ சொல்ற மாதிரி இந்த கம்பெனிக்கு நான் வந்துட்டு சும்மா போயிட்டு இருக்கதான் நல்லது. ஏன்னா சீக்ரெட் எல்லாமே என் மூலமா தானேமா வெளியே போகுது. சாம் எமோஷனலா பேசிட்டு இருக்க நீ, நல்லாவே தெரியுது. அன்பு இப்படி சொன்னது உனக்கு பயங்கர வருத்தம் தான். அவன் ஏதோ சந்தோஷத்துல கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கான். நீ வேணா பாரு, கொஞ்ச நேரத்துல உனக்கு ஃபோன் பண்ணி மச்சான் வரலையான்னு கேட்பான். அது எனக்கு தெரியும் அனியா. ஓகே, கொஞ்சம் தலைவலியா இருக்கு, இதனால எல்லாம் இல்ல. நான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் தாண்டி வரேன். சாம் இந்த பைத்தியக்காரனா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் சாம கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டேல. கஷ்டப்படுத்தி அனுப்புனா? ஆமா, அப்ப நீ பேசுனதெல்லாம் கரெக்ட்டா? இனியா சைலண்டா இரு, எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். அவன் அப்பா பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த கம்பெனிக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எப்பவுமே நம்ம ரெடி பண்ற
நாளைக்கு அப்புறம் நீ கோட் பண்ணி நீ ஜெயிச்சதா தலைக்கால் புரியாம அவன் கூட இருந்தவனே கஷ்டப்படுத்தி அனுப்பி விட்டுட்டேன். ஏன் நான் எங்கடி கஷ்டப்படுத்தினேன்? கொஞ்ச நாளைக்கு நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன், இவ்வளவுதானே சொன்னேன். நீ பேசுனதுல பல அர்த்தம் இருந்த அன்பு. இப்படிதான் பல நேரத்துல அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம விளையாடிட்டு இருக்கேன். எல்லாரும் உனக்கு யூஸ் ஆன்றதானே. நர்த்தரி. ஏன் நான் எதுக்கு நிறுத்தணும்? இனியா எல்லாரும் யூஸ் அண்ட் த்ரோவா யூஸ் பண்ணிட்டு உனக்கு தேவையில்லாத நேரம் தூக்கி போட்டு கை கழுவிட்டு போயிட்டே இருக்குது. இனியா அடிச்சிரும் பாத்துக்கோ. உன் விஷயத்துல நீ சொன்னா நான் அமைதியா போனேன். சாம் விஷயத்துல இந்த மாதிரி தலை போட்டேன், பேசுறதுக்கு வாயே இல்லாம பண்ணிடுவேன். அப்படி பேசாத. அப்படிதான் பேசுவேன். சாம் உனக்கு தேவைப்படும் போது நீ வச்சுப்ப, தேவை இல்லனா நீ ஜெயிச்சதா அவனை தூக்கி போட நினைச்ச பத்தியா? சே, கார்க்கு என்ட்ரன்ஸ்ல இருந்துச்சு, ஏதோ ஞாபகத்துல அதை கூட எடுக்காம வந்துட்டோம். உனக்கு என்னடி தெரிஞ்சுக்கணும் இப்போ? அவன்கிட்ட ஏன் நான் இந்த மாதிரி பேசுனேன்னு தெரிஞ்சுக்கணும், அப்படிதானே? ஆமா, உன்னை பொறுத்த வரைக்கும் சாம் யூஸ் அண்ட் த்ரோ தான். உனக்கு தேவைப்படும் போது அவனை யூஸ் பண்ணிப்ப. நீ ஒரு பிளான போட்டு ஜெயிச்சதா அவனை தூக்கி போட நினைச்சிட்டேலாம். ஏய், இந்த இனியா எனக்காண்டி அன்பு கூட சண்டை போட்டா இருக்கா. உன்னை எதிர்த்து யாராவது கேட்டா உனக்கு கோவம் வந்துடால? எப்பவுமே அடுத்தவங்கள புரிஞ்சுக்க கூட தெரியாதுடா உன்னால. யாரு? என்னால புரிஞ்சுக்க தெரியாதா? உன்னாலதான் என்ன புரிஞ்சுக்க முடியல இனியா. இத்தனை வருஷமா நான் உன் கூடவே இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்ப என்ன முடிவெடுப்ப, எப்ப பேசுவேன், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆனா அது உண்மை இல்ல, தெரியுமா இனியா? இனிமே எங்க மேல பழி போட்டு தானே ஆகணும். இப்படிதான் அன்னைக்கு சாமோட அம்மா வந்து என்கிட்ட அழுதாங்க. அவன் கல்யாணம் நடக்காட்ட நாங்க 2 பேரும் செத்துருவேன்னு சொல்றாங்க. அதே இடத்துல நீ இருந்தா என்ன முடிவெடுத்திருப்ப? அன்னைக்கே இப்படிதான் என்ன புரிஞ்சுக்காம பேசின, கத்துன சத்தம் போட்டா. ஏன் இப்பவும் கோவப்பட்டுட்டு தான் இருக்கேன், சமாளிச்சுட்டு தானே இருக்கேன். அவன் என்ன ஒன்னு மாதிரி நினைச்சிட்டியா? அவன் ஏன் நண்பண்டி. நீ இப்ப சொன்ன யூஸ் அண்ட் த்ரோ, அவனை பார்த்து என்னோட கம்பெனி கொட்டேஷன் நீ தான் ஆப்போசிட் கம்பெனிக்கு குடுக்கற நான் அவன் கண்ணு முன்ன சொன்னா கூட ஒன்னு மாதிரி எல்லாம் என்ன வெறுத்துற மாட்டான். இப்ப என்னடி உனக்கு? நான் ஏன் அவன்கிட்ட அந்த மாதிரி பேசுனேன்னு தெரிஞ்சுக்கணும், அப்படித்தானே? சார், நீங்க 2 பேரும் கோவப்பட்டு இப்படி சண்டை போடாதுங்க. சொல்லவா? சொன்னா தாங்கிப்பியா? இல்ல நான் சொல்ல போற விஷயம் அவனுக்கு தெரிஞ்ச அவன் தாங்கிப்பான்னு நினைக்கிறியா? அப்பன பையனை அடிச்சுக்கிட்டு நிப்பாங்கடி. என்ன உளர்ற? அப்பன பையனை அடிச்சுக்கிட்டு நிப்பாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா அவன் பையனை அடிச்சுக்கிட்டு நிப்பாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? புரியல? உனக்கு புரியல? எனக்கும் புரியல. ரொம்ப நாளா சாம் ஒருத்தனை தேடிட்டு இருக்கானே. சாம் யார தேடிட்டு இருக்கான்? அதான் நம்ம கம்பெனி சீக்ரெட் எல்லாம் திருடி வேற கம்பெனி குடுக்கறது. ஒரு கருப்பு ஆடை பத்தி நீங்க 2 பேரும் அடிக்கடி பேசிட்டு இருக்கீங்களே, ஆமா. அது வேற யாரும் இல்ல, வேற யாரும் இல்லனா சாமோட அப்பா தான். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியல. உன் களிமண் மண்டைக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? எப்பவும் சொல்லிப்பேன், உன்னை பத்தி நான் தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன், உன்னை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். ஆனா ஒண்ணுடி, என்னை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதான் உண்மை. ஆனா அவனுக்கு தெரியும், அவன் என்ன புரிஞ்சுப்பான். அரசு அங்கிள் எதுக்காக நம்ம கம்பெனிக்கு அகைன்ஸ்டா வேலை பார்க்கணும்? அங்கிள் நம்ம கிட்ட எப்போ அப்படி நடந்துக்கிட்டதே இல்ல. அப்புறம் அவர் பிசினஸ்ல அவன் தலை போடாம நம்ம கம்பெனி பக்கமே வந்துட்டு இருந்தா. அவருக்கு இருக்கிறது ஒரே பையன், எப்படியாவது நம்ம கம்பெனியை நாசம் பண்ணிட்டு அவனை இங்க இருந்து கூட்டு போதான் நினைப்பாரு. இதெல்லாம் நீ சாம் கிட்ட சொன்னதே இல்ல. சொன்னா அவன் விட்டு வச்சிருவான் அவரை. எனக்காக மொத ஆளா அவர் சட்ட காலரை புடிச்சிட்டு நிப்பான். அப்பனே பையனை சண்டை போட்டு வேடிக்கை பார்க்க சொல்றியாடி என்ன? அன்பு, இந்த ப்ராஜெக்ட நான் எடுத்து காட்டுறேன்னு சவால் விட்டது அரசு அங்கிள் கிட்ட தான். உனக்கு ஞாபகம் இருக்கா? சாம் கிட்ட இந்த கொட்டேஷனா நீங்க 2 பேருமா தானே சீல் போட்டு வச்சிருந்தீங்க. ஆமா. சாம் இவ்ளோ பாதுகாப்பா வச்சிருந்ததுக்கு அப்புறம் கூட ஜேமார் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த கொட்டேஷன் அவரை அனுப்பி கொடுத்திருக்காரு. அன்பு, அதனாலதான் நீங்க 2 பேரும் மாறி மாறி கோவப்பட்டு பேசிக்கிட்டீங்களா நேத்தைக்கு? ஆமா. சரிடா, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட சாமன் எவ்வளவு நம்பின? இன்னைக்கு எதுக்காக அவனை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசின? ஏதாவது சொல்லி நம்ம சீக்ரெட்லாம் சாம் வீட்டுக்கு போக முடியாத மாதிரி. எனக்கு புரியுது, அப்பாக்கு பையனுக்கு சண்டை போட வைக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல. டீட்டெயில் எல்லாம் அவன் வீட்டுக்கு போகாத மாதிரி நம்ம கம்பெனியிலே பாதுகாப்பா வைக்கலாம்ல. எதுக்கு அவன்கிட்ட அந்த மாதிரி பேசணும்? நீ இந்த கம்பெனிக்கு வந்து சும்மா உட்கார்ந்தா போதும், சைட் பக்கம் கூட போக வேண்டாம், பிளான் கூட போட வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்ற. இதுக்கு அவன் அப்பா பிசினஸ் பார்த்துட்டே இருந்திருப்பான்ல. இனியா நீ கேக்குற மாதிரி என் சாம்க்கு என்கிட்ட கேட்க தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் நான் பண்றதெல்லாம் கரெக்ட், நான் பண்றதுதான் சரி. இயற்கை அழைக்குதுன்னு போனனே, அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்து? அரசு அங்கிள் எனக்கு இன்னொரு சவால் விட்டுருக்காரு. இந்த டெண்டர்ல கூட மேபி நான் தோத்து போயிருக்கலாம். கடவுள் என் பக்கம் இருந்தனால நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா அவர் அடுத்து எனக்கு ஒரு சவால் வச்சிருக்காரு பத்தியா? அதெல்லாம் நான் தோத்து போக மாட்டேன். அதெல்லாம் என் சாம் என்ன தோக்க வைக்க மாட்டான். அப்படி என்ன நடந்துச்சு? ஒரு நிமிஷம். என்ன அங்கிள்? உன் பக்கத்துல ஸ்ட்ராங்கா என் பையனோட சப்போர்ட் இருக்கிறதுனால தானே இவ்ளோ ஆடுறேன்.
இருக்கலாம். ஒரு கண் இல்லைன்னா நம்மளால ஒழுங்கா வேலை பார்க்க முடியுமா? அதே மாதிரி தான் அங்கிள், என் சாம் இல்லைன்னா என்னால ஒழுங்கா வேலை பார்க்க முடியாது. அதனாலதான் கொட்டேஷன் என் மூலமா தான் வேற கம்பெனிக்கு போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் கிட்ட அவன் ரெடி பண்ண கொட்டேஷனை நீ கொடுத்து விட்டுருக்கான். இருக்கலாம். ஏன்னா அங்கிள், சாம் என்ன கண்ணை மூடிட்டு நம்பிடுவான். அதே மாதிரி நானும் அவனை நம்பிதான் ஆகணும். என்னதான் அவனை நான் நம்பினாலும் அவன் கிட்ட என்னால சொல்ல முடியாதுல்ல அங்கிள். மச்சான், நம்ம கம்பெனியோட எதிரியும் உங்க அப்பா தான். நீ தேடுற கருப்பாடு உங்க அப்பா தான் சொன்னான். அப்பாக்கு பையனுக்கு சண்டை வந்துடும்லாம். அங்கிள், எங்க குடும்பத்தோட எதிரி நீங்க தானு எப்போ நான் சாம் கிட்ட சொல்ல மாட்டேன். அப்படி நான் சாம்க்கு தெரியப்படுத்திட்டான், என்னால அப்பாக்கு பையனுக்கு சண்டை வந்துடும்லாம். பரவாயில்ல, இதுல நீயும் உன் தங்கச்சியும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்க. அப்புறம் அங்கிள், இந்த கொட்டேஷனையே அவன் கிட்ட நான் கொடுக்காம இருந்தா கூட, ஐ மீன் சாம் ஓ மூலமா தான் நம்ம கம்பெனி சீக்ரெட்ல ஆப்போசிட் கம்பெனிக்கு திருடப்படுது. அதனால இனிமே கம்பெனி சம்பந்தமா நீ எதையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போகாத, நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சரிடா மச்சான்னு கண்ணை மூட்டு என்ன நம்புவானே தவிர என் மேல கோவம் எல்லாம் பட தெரியாது அவனுக்கு. அந்த அளவுக்கு என் பையனை நீ நம்புறியா? ஏன் 2 கண்ணை நான் நம்பாம வேற எதை நம்புவேன்? சவால். அடுத்த சவாலா? அங்கிள், நான் ஒரு பேச்சுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இது சவால்லாம் கிடையாது. அவன் என் உயிருக்கு உயிரான நண்பன். எப்பவும் என் மேல அவனுக்கு கோவப்படுறதுக்கெல்லாம் தெரியாது. தெரிய வரட்டும்டா. அப்போ தானா உன்கிட்ட இருந்து பிரிஞ்சு என்கிட்ட வருவான். இது சவால் தான். இந்த சவாலை நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் என் மேல அவனுக்கு வெறுப்பு வராது. பாக்கலாமா? பாக்கலாம்டா. இனிமே உன் கம்பெனியோட சீக்ரெட் எப்பவுமே சாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வராத மாதிரி தான் நீ பாத்துப்ப. அப்போ ஆரம்பிக்க போகுதுடா அவங்க 2 பேருக்கு சண்டை. பாக்கலாம் அங்கிள். எங்க 2 பேரையும் யாராலும் எப்பவும் பிரிக்க முடியாது. இதுதான் நடந்துச்சு. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி அரசாங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் சாம் கிட்ட பேசும்போது அவர் லைன்ல தான் இருந்தாரு. எதிர்த்து பேசிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போவான்னு நினைச்சாரு. ஆனா எப்போ எங்க 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. என் காதலியா என் பொண்டாட்டியா நீ புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா அவன் என்ன புரிஞ்சுப்பான். அப்போ இவ்வளவுத்துக்கும் காரணம் இந்த ஆள் தானா? இனிமே இந்த ஆளை விட்டு வச்சான் விஆர் கன்ஸ்ட்ரக்ஷனை தரமட்டாக்கிட்டு அந்த ஆள் அடுத்த வேலையை பாப்பாரு. சாம் தானே அது? டேய், அச்சச்சோ, எல்லாம் கேட்டுட்டான் போலயே. ஆமா, கோவமா போற மாதிரி தான் இருக்கு. எல்லாம் இவ்வளால வந்தது. டேய் சாம்! ஐயோ, ஏன் அப்ப நான் இருந்துட்டு ஏன் கைய வச்சேன்? என் ஃப்ரெண்டோட கண்ணை குத்தலாம் அந்த ஆள் பாத்துருக்காரு. இதுக்கு மேலே நான் விட்டு வச்சேன். ஃபாஸ்டா போ. கொன்று வண்டி ஒண்ண. நானும் உங்களுக்குள்ள இவ்வளவு நடந்திருக்கேன்னு கனவா கண்டேன். அவன் கேட்டுட்டு இருக்கானு. அப்புறம் நான் அது வேற கனவு கண்டேனா என்ன? உனக்கு கனவுல இதெல்லாம் வராது. என்னை யாராவது கொன்னு போட்டாலும் இல்ல எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனாலும் இதெல்லாம் மட்டும் உன் மண்டைக்குள்ள உதிக்கும் பாத்தியா? நீ பேசிட்டே இருந்தேனா அவனை கோட்டை விட்டுற போறேன். இவன் போற ஸ்பீடுக்கு நான் புடிச்ச மாதிரி தான். இடையில போய் நிப்பாட்டு. ஏன்பு அந்த ஆள் இவ்ளோ பண்ணிருக்காரு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட உனக்கு சொல்லனே தோணலையா? டேய், டென்ஷன் ஆகாதா? இங்க பாரு சாம், இப்போ நீ உங்க அப்பா கிட்ட சண்டை போடுறது என்னாலங்கிற மாதிரி இந்த ஊர்ல எல்லாரும் பேசுவாங்க. நம்ம கம்பெனி இன்னும் வளர்றதுக்காக நம்ம எவ்வளவு பிளான் போட்டுட்டு இருக்கோம். ஆனா என்ன வச்சு இந்த கம்பெனி அழிக்கிறதுக்கு அந்த ஆள் முடிவு பண்ணிருக்காரு பத்தியா? அவர் பிசினஸ் ட்ரிக் எல்லாம் அவர் ஃப்ரெண்ட்ஸோட வச்சிருக்கணும். ஏன் கிட்ட காமிச்சோம் நான் என்ன பண்ணுவேன்னு அவருக்கு தெரியணும்ல. டே, எதுவா இருந்தாலும் ரோட்ல நின்னு பேசாம ஆபீஸ் போய் பேசலாம் வா. மத நீ கிளம்பு. இன்னைக்கு 2ல 1 நான் பார்க்காம ஆபீஸ் பக்கம் வர மாதிரி தெரியல. இன்னைக்கு அந்த ஆளா நானான்னு பாத்துருவோம். சாம்! டே, என்னடா பண்ற? அன்பு! அன்பு! அச்சச்சோ. அன்பு! டே, கண்ணை திறந்து என்ன பாருடா. அன்பு! டே, கண்டிப்பா ஸ்பாட் அவுட் தான். பாரு மச்சான், நான் அப்பா கிட்ட எல்லாம் போய் கேட்க மாட்டேன். உனக்கு என்ன, அவர் கூட நான் சண்டை போடக்கூடாது அவ்வளவுதானே? நான் சண்டை எல்லாம் போட மாட்டேன்டா. எந்திரியா, எலும்பேண்டாம். நீ மட்டும் கண்ணை திறக்கலன்னு வச்சுக்கோ, நானே உன்னை சாவடிச்சிருவேன். இங்க பாருனியா, கண்ணை கூட திறக்க மாட்டேங்கிறான். பைத்தியக்காரன் எல்லாம் என்னாலதான். நான் மட்டும் அவசரப்பட்டு போகாம இருந்திருந்தான் இந்நேரம் அன்புக்கு இப்படி அடிபட்டு இருக்காதுலாம். கண்ணை திறந்து, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டீங்களா? கால் பண்ணிட்டேன். கண்டிப்பா பொழைக்கிற மாதிரி இல்ல, ஸ்பாட் அவுட் தான். டிரான்ஸ்ஃபார்மரே ஒரு ஆட்டம் கண்டுடுச்சு. பேச்சு மூச்சு வேற இல்ல, தலையில தான் அடிபட்டிருக்கு. பொழைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1% கூட வாய்ப்பில்ல போல இருக்கேன். எந்திரிடா, எந்திரியாண்டா. அன்பு, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லடா. கண்ணை திறந்து பாரு. இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி தான். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அப்புறம் நானும் இல்ல. இப்ப மட்டும் நீ கண்ணை திறக்கல, சத்தியமா நான் உன்னை சாப்பிடிச்சிருவேன்டா. என்னதானே இடிக்கிறதுக்கு வந்தாங்க, எப்படியும் போனா போட்டு கிளம்பி இருக்க வேண்டியதானடா நீ. அன்பு, இங்க பாரா. நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா?
சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? அன்பு ஒரு தடவை கண்ணை திறந்து பாரு. பாரு, நான் பேசுறது கேக்குதான்? அன்பு, எல்லாம் என்னாலதான். சாம், ஆம்புலன்ஸ் வந்துட்டு தூக்கு.